ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எந்த ஒரு வெப்பன் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு 10 பேர் ஆயுதங்களோட விரட்டிட்டு வர்றாங்க, எதிர்கொண்டு தாக்குறாரு. இப்போ அந்த பிரபுன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம்தான் வந்து ஒரு ரவுடிசத்துக்கான பேஸ். பிற்காலத்தில் அவனோட சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 கொலைகளுக்கு மேலே வந்து அவன் வந்து இதாகிறான். அப்போ அவனை வந்து எங்கே தூண்டுறாங்க பாருங்க. என்ன ஆகுதுன்னா, கார் வேணும்னு ஆசைப்படுறாரு லிங்கம். பிரபு வந்து ஒரு கார், ரொம்ப விலையுறந்த கார், அந்த காரை வந்து வாங்கி கொடுக்குறாரு. இவர் அதுக்கான பணத்தை கொடுக்குறாரு. அந்த கார் வந்ததுக்கு பின்னாடி ஒரு லைஃப்பில் வந்து எல்லாமே நமக்கு வளர்ச்சியை நோக்கி ரொம்ப சென்டிமெண்ட்டாக சில இதெல்லாம் யோசிப்பாங்க. அப்படியான யோசனை இருக்குது. அந்த காரை வந்து பயங்கரமாக பூஜிக்கிறாப்புல, சரிங்களா? அதுக்கடுத்து என்ன ஆயிடுது, அந்த காரை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரபுவோட நண்பரே வந்து என்ன சொல்கிறாப்புல, அதை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன், அந்த காரை கொடுத்தோன்னே நண்பன் கேட்டால் சூர்யா கொடுக்காம இருப்பாரா? உடனே ஒரு பேர் கொடுத்துறாரு, காரை கொடுத்துறாரு. வேற யாரு கேட்டாலும் கொடுத்துருக்க மாட்டாப்ல. கேட்கறது யார? பிரபு கேட்கிற. தளபதி கேட்கும் போது நம்ம எனக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? அந்த காரை வந்து இவரும் ஒரு லட்சமோ 2 லட்சமோ அமௌண்ட்டை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு வாங்குறாரு. ஆனா என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாளுக்கு பின்னாடி பார்த்தா அந்த கார் வேற பூமாலெல்லாம் போட்டு வேற ஒருத்தர் டாடா காமிச்சு போயிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தோம்னா, அந்த காரை வந்து பிரபு வந்து நல்ல ரேட்டுக்கு விட்டுருக்காங்க. நம்ம உனக்குன்னு சொல்லி தானே நான் கொடுத்தேன், நீ அதை போய் விற்கலாமா, நீ பண்ணலாமா, நீ துரோகம் பண்ணி. அங்கே வரும்போது இதனோட பழி வாங்குதல் வந்து நடக்குது. அது வந்து ரொம்ப கொடூரமான, கிட்டத்தட்ட வந்து சுவரேறி குதிச்சு ஒரு 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து சிறைச்சாலையிலே வச்சு மிக கொடூரமாக கொண்டு மீன் ஸ்லைஸ் வெட்டுற மாதிரி வெட்டிருக்காங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் ஃபாரூக் மல்கம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு, லிங்கம் அப்படின்ட்டு. அது உண்மையாகவே வந்து ஒரு நடந்த கதை, இந்த 90களில் நடந்த கதை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது பின்னணி என்ன சார்? நீங்கள் கேட்குறது வந்து தெற்கத்தி டெர்மினேட்டர் பேரை ரொம்ப டெரராக இருக்கா? ஸோ 87 காலகட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத்துலிங்கம்ன்ற ஒரு விளையாட்டு வீரர், கபடி வீரர். அவர் வந்து ரொம்ப பயங்கர அந்த ஹெல்த் ஓரியன்டாக பயங்கர ஃபிட்னஸ்க்கான ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நபர் அவர். அவரோட ஒரே கனவு வந்து ஒரு காவல்துறைக்கு போகணும், போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் இது கபடி பிளேயர்ஸ்லாம் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. நிறையா நண்பர்கள் வந்து இந்த கபடி பிளேயரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு, இது மாதிரி கபடி, இது மாதிரி விளையாட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்று ஆர்மிக்கு போவாங்க, இல்லாட்டினா போலீஸ்க்கு போவாங்க. ஸோ இந்த லிங்கம் அப்படின்ற அந்த நபர், அந்த டெர்மினேட்டர் லிங்கம் அப்படின்னு அந்த வர்றதுக்கு முன்னாடி அவர் சாதாரண ஒரு கபடி பிளேயர். அவர் அந்த 87-88 காலகட்டங்களில் வந்து இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த பல பயங்கரமான குலை நடுங்கக்கூடிய சம்பவங்கள் அந்த பகுதியில் நடந்தது. அவர் பேரும் லிங்கம் தான். அவர் பேர் முத்துலிங்கம். அவர் பேர் ஸோ அவர் வாழ்க்கையில் வந்து புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அவர் காத்திருக்கிறாரு எதுக்கு? ஃபிட்னஸோட. அவரோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிரவுண்டுக்கு ஓடுவார், எக்ஸசைஸ் பண்ணுவார், ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார். ஒரே கனவோடு தான் இருந்தார். கபடி வீரர் அப்படின்னும் போது கபடி விளையாட போவாங்கன்னு வச்சுங்களேன். நல்ல கபடி வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனால் கூட அங்கேயும் ரசிகர்கள்லாம் வருவாங்க. ஸோ ரொம்ப பிரபல்யமான நபர்கள் ஆகிடுவாங்க இயல்பாகவே. அப்போல்லாம் வந்து அது வந்து ஒலிம்பிக்லாம் போகலை. இப்போ தான் கபடி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. தமிழ்நாடுனாலே அது ஒரு அடையாளம் ஆயிடுச்சு கபடின்னு சொல்லி. அந்த காலகட்டங்களில் சவுத்தில் வந்து ரொம்ப இதாக இருந்தது. அவர் சாதாரண கபடி வீரராக இருந்த ஒரு நபர். அவருக்கு ஒரு கபடி பிளேயர்ஸ்லாம் நண்பர்களாக இருப்பாங்கல்ல. இப்போ டோர்னமெண்ட் போகிறாங்க, அங்கே வந்து உங்களோட அணியில் அவர் சேருவார். அவர் அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நபர் அறிமுகமாகிறாரு. அவர் யதார்த்தமாக வந்து ஒரு நாள் வந்து கடற்கரையில் உட்காந்து அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 பேர் கும்பல் வந்து விரட்டிட்டு வந்து எதிர்த்தாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவரை கொலை பண்ண வர்றாங்க. அப்போ எந்த ஒரு சடனாக பொதுவாக ஒரு கும்பலை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தெரிச்சு ஓடுவோம் நம்ம.
ஆனால் அந்த நபர் லிங்கம் வந்து தன்னறியாமல் அவர் எந்திரிச்சு நின்று என்ன பண்ணுறாரு, வெறும் கையோட, வெறும் அதாவது எந்த ஒரு வெப்பன் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 10 பேர் ஆயுதங்களோட விரட்டிட்டு வர்றாங்க, எதிர்கொண்டு தாக்குறாரு. அப்போ தான் தெரியுது இந்த ஆப்போசிட்டில் வர்றவர் தான் அவர் கொள்ளையே வந்திருக்காங்க அத்தனை பேர் சேர்ந்து. அப்போ 10 பேரையும் வந்து வெறும் கையாலேயே அடித்து அவங்கள இது பண்ணி இவரை காப்பாற்றி கூட்டு போகிறாரு. அந்த காப்பாற்றப்பட்ட நபர் பேர் பிரபு. பிற்காலத்தில் வந்து அவர் பிரபுவும் லிங்கமும் மிக நெருங்கிய நண்பர்களாகிறாங்க. சரியா? இப்போ இந்த ஒரு ஒரு உயிர் காப்பான் நண்பன் மாதிரி, அதாவது பெரிய நட்பும் இல்லை அவங்களுக்குள்ள. கபடி விளையாடக்கூடியவங்க, சக கபடி வீரர், அவ்வளோதான். இவரோட பேக்ரவுண்டு வேறு, அவங்களோட பேக்ரவுண்டு வேறு. இப்போ அந்த பிரபுன்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர். அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய வக்கீல்கள், லாயர்ஸ். அப்போ இந்த 2 பேருக்குமே வந்து ஒரு தேவை இருந்தது. ஸோ இந்த 2 பேரும், இப்போ நீங்கள் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்கம், பிரபு. இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே ஒரு கனவு இருந்தது. லிங்கம் பெரிய படிப்புலாம் இல்லை, அவர் ஒரு குறைந்தபட்ச ஆரம்ப கல்வி முடிச்சுட்டு அவர் போலீஸ் கனவோட பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு. பிரபு யார்? அவர் வந்து ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவங்க குடும்பமே வந்து லாயரு. அவங்க அண்ணன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கறிஞர். ஸோ அவர் பேர் தேவராஜ். அப்போ இவருக்கும் வந்து தான் அண்ணன் மாதிரியே ஒரு பெரிய லாயர் ஆகணும் அப்படின்ட்டு இவரும் பிஏ எல்லாம் முடித்த ஒரு பட்டதாரி இளைஞர் தான். இந்த சம்பவத்துக்கு பின்னாடி 2 பேரும் பயங்கர திக்கான ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு ஃப்ரெண்டுன்னா, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க, தளபதியில் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க, தளபதியில் வந்து சூர்யா தேவா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியான ஒரு நட்பு ஆயிடுது. அவங்க குடும்பத்திலையும் வந்து உறவாயிடுறாங்க. தேவராஜ் வந்து ஒரு லாயரு, அவர் வந்து இவரை ஃபுல்லாக இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சூழலில் கபடி விளையாட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து ஒரு கபடி டோர்னமெண்ட்டுக்காக போகிறாங்க 2 பேரும். எப்போவுமே ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும். எப்படின்னா, அந்த அந்த மண்ணோட சூழலே எப்படி இருக்குன்னு கேட்டுங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் வந்து பயங்கர சென்சிட்டிவான ஏரியா. அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் கடல் சார்ந்த மக்கள், கடல் வழியாக போய் மீன் பிடித்தல், படகு, அது மாதிரியான உப்பளம், உப்பு காய்ச்சறவங்க உப்பளம், அது மாதிரியான ஒரு ஃபீல்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் இருக்கும், விவசாயங்கள் இருக்கும், அது மாதிரியான ஒரு பூமி, சமவெளி இருக்கும், நெல் பயிரிடுங்க, இப்படியான விவசாயிகள் நிறைந்த இப்படியான ஒரு இது இருக்கும். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான சாதிய உணர்வுகளும் அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கபடி மேட்ச் ஒன்று நடக்குதுனாலே அங்கே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் வந்து எந்தெந்த ஜாதிக்காரங்க எப்படி மோதிக்கிடுவாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. அப்படியான ஒரு சூழல் உங்களுக்கு அந்த அந்த அட்மாஸ்பியர் புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நான். ஓகேவா? அந்த கபடி அப்படி இருந்த காலகட்டம். இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா அது. ஸோ இங்கே இந்த கபடி மேட்ச் நடக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, லிங்கமுக்கு வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறதுல கம்மியாகிட்டே கொடுக்கும். அது வந்து டெலிபரேட்டாக ஃபவுல் கொடுப்பாங்க தெரியுங்களா? தப்பாக விளையாண்டிங்க, ஃபவுல் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்க மாட்டாங்க, பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது அப்படியே தகராறு ஆகிட்டு இருக்கு. தகராறு ஆகும்போது என்ன பண்ணுறாருன்னா, லிங்கம் வந்து இவர்கிட்ட அந்த ஜெயசீலன் கிட்ட வந்து தன்னோட இதுக்காக தப்பு நடக்குது, மேட்ச்சில் இது பண்ணுறீங்க அப்படின்னு வாக்குவாதம் நடக்கும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ ஒரு விளையாட்டு வீரனுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே என்ன வேணும், அவனுக்கு தன்னோட விளையாட்டுக்கு வந்து உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவனோட இதாக இருக்கும். இந்த வாக்குவாதம் நடக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கட் ஆகுது. ஸோ கரண்ட்டு கட் ஆகுது, ஊடால பெரிய கலவரங்கள் மாதிரி இருக்குது, யார் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு தெரில. கரண்ட்டு வருது, பார்த்தா அந்த ஜெயசீலன் மர்டர் ஆகி கிடக்கிறாரு. இப்போ வந்து என்ன ஆயிடுது, ஊரே பதட்டமாகிடுது. இவன் வந்து இந்த கொலையை இயல்பாகவே வந்து நினைக்கிறது தானே, இந்த கொலை யார் பண்ணியிருப்பா, லிங்கம் தான் பண்ணியிருப்பான் அப்படின்றது மாதிரியான ஒரு இது ஏற்படுது. எமோஷ்னலாக வந்து ஒருத்தன் அளவுக்கு போவானன்றதும் சந்தேகமாக இருக்கு. ஆனால் இப்போ ஜெயசீலன் வந்து இறந்து பணமாக கிடக்கிறான். குற்றம் வந்து லிங்கம் மேலே இதாகிடுச்சு. இப்போ ஓடுறாரு. இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்ம மேலே பழி வந்துடும், நமக்கு போலீஸ் ஆகுன்ற கனவு இருக்குது, எங்கே ஆக முடியாமல் போயிருமோன்னு சொல்லிட்டு பதுங்கி ஓடுறாரு.
பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பதுங்கி ஓடுதல்ன்றது அந்த பக்க பகுதியில் மக்கள்லாம் வந்து கடல் நோக்கி போயிடுவாங்க, ஒரு போட் எடுத்துகிட்டு அப்படியே லாங்கில் போயிடுவாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப நிலை. அப்போ வந்து பிரபு உள்ளே வர்றாரு, அவங்க அண்ணன் தேவராஜை வச்சு இந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம இது பண்ணலான்னு சொல்லி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி போகிறாரு. அதில் A3 ஆக்குறாங்க இவரை. சரியா? ஸோ இவர் ரொம்ப அழுது புரண்டு சொல்கிறாரு, இல்லை இந்த கொலை நான் பண்ணவே இல்லைன்ட்டு. பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்படியே பண்ணினாலும் அது வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி கொள்ளணுன்றதுக்காக இருந்திருக்காது, ஏதாவது எமோஷனல் இதாக இருந்திருக்கும். அது என்னவோ அந்த கரண்ட்டு கட் ஆனதோ இல்லை அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த எமோஷனலான ஒரு சிச்சுவேஷனோ ட்ரிகர் ஆனதோ அது வந்து அந்த இருளோட மறைஞ்சு போனது. ஆனால் இப்போ வந்து லிங்கம் வந்து ஒரு கொலைகாரன், புரியுதுங்களா? இப்போ வந்து அவர் வெளியில் உள்ளே போயிட்டார். உள்ளே வந்தோடனே என்ன ஆகும், அவர் போட்ட அந்த காவல் துறைக்கு போட்ட அந்த இது வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ படிப்பறிவு இல்லாத ஒரு சாமானியன் அவனோட கனவு தகர்ந்ததுக்கு பின்னாடி அவனுக்கு வந்து போக்குக்கு இடம் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம தளபதி சூர்யாவும் தேவராஜும் ரஜினியும் மம்முட்டியும் சேர்ந்து ஒரு வேலை பண்ணி ஆகணும் சர்வைவலுக்கு. இனி எங்கே போனாலும் ஒன்றும் எதுவும் எடுபட பார்க்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபுவுக்கு வந்து ஏற்கனவே பணக்காரன் நான் சொல்லியிருக்கேன், சாராய கடைகள். அப்போல்லாம் வந்து சாராய கடை வந்து எப்படி இருக்கும்னா, கவர்மெண்ட் நடத்த இந்த சாராய கடை சிஸ்டம் இல்லை, டாஸ்மாக் இல்லை. சரக்கு விற்பாங்க, கள்ளச்சாராயங்கள் சேர்த்து விற்பாங்க. அது பொதுவாக யார் நடத்துவாங்கன்னா அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்க யார் நடத்துவாங்க. ஸோ அந்த தொழிலை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இயல்பாகவே ரவுடிசம்ன்றதை இங்கே வந்து பேக்கப் ஆகும். அப்படி வந்து என்ன பண்ணுறாரு, லிங்கம் போய் பிரபுவோட சேர்ந்து நிற்கிறார். அங்கே நிற்கும் போது இங்கே ஏற்கனவே வந்து ஒருத்தர் இருக்கிறார், தங்கராஜன் சொல்லிட்டு ஒருத்தர், மிகப்பெரிய சாராய வியாபாரி. அவர் வந்து சரிபலமான பாதியாக இருக்கிறாங்க. அப்போ இதில் போட்டி வருது. இந்த போட்டியில் வந்து நம்ம சர்வேல் ஆகணும், நம்ம எந்திரிச்சு நிற்கணும்னா அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கத்தை பயன்படுத்தி அந்த சாராய கடைகளெல்லாம் அடித்து துவச்சம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்போ இயல்பாகவே என்ன ஆயிடுதுன்னா கேங் ஆகிடுது. ஓகேங்களா? இது நல்லா ஒன்று கவனிக்கணும். எதனால் இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த உளவியல் நம்ம பார்க்கணும்ல. அப்போ உளவியல் பார்க்கும்போது எதெல்லாம் வந்து இல்லீகலாக அதில் அதிகமான வருமானங்கள் வருதோ அதில் இயல்பாகவே வந்து கேங்ஸ்டர்ஸ் வந்துடுவாங்க அந்த பிஸ்னஸை பாதுகாக்கிறதுக்கு. நீங்கள் அப்படி எந்தெந்த பிஸ்னஸ் வேண்டாலும் எடுத்துக்கங்க. இன்றைக்கி வந்து ட்ரக்ஸ் கார்ட்டல் நடத்துகிறானுங்க, அவனுங்களை யார் இருப்பா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரவுடிசம். ஒரு அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, ஒரு சாராய முதலாளியாக இருக்காருன்னா அவரை சுற்றி இயல்பாகவே அந்த இது இருக்கும். நீங்கள் கனிம வளங்கள் வந்து திருட்டுத்தனமாக பண்ணுறாங்க, அதுகளை சுற்றி இருக்கும். நீங்கள் எதெல்லாம் சோ கால்டு இல்லீகல் பிஸ்னஸ் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறீங்களோ அதுக்கு பின்னாடி இயல்பாக வந்து இவங்க வந்து நிற்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுல யார் இருக்கா, காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரோல் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய சாராய வியாபாரியாக இருக்கிறாரு, அந்த ஊருக்கே வந்து அவர் தான் சாராய வியாபாரம் பண்ணுறாரு. அப்போ அவரோட தொடர்பு எப்படி இருக்கும், அவர் காவல்துறை அதிகாரிகள்ல இருந்து அவங்க தெரியாமல் பண்ண முடியாதுல்ல, மேலதிகாரிலேருந்து எல்லாமே போய் மினிஸ்டர் வரைக்கும் அப்படி போய் ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதன் தான் அந்த வேலையை பண்ண முடியும். அப்போ செல்வாக்கு மிகுந்த மனிதர்களுக்கு கிட்ட வந்து ஒரு இது இருக்கும்போது காவல்துறையில் எல்லாருமே நேர்மையாக நடக்க முடியாது. மனசுக்குள்ள ஒரு கொதிப்பு இருக்கும், என்னடா அவங்ககிட்ட போய் ஒரு சாராய அவர்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறோம், அவன் எப்படி கவனிப்பான் போலீஸ். நம்ம நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். டிபார்ட்மெண்ட்டில் நீ வாங்குற சம்பளத்தை விட 10 மடங்கு தர இந்தா புடி, நீ கடைசி வரைக்கும் இப்படி காக்கி சட்டையாக போட்டு ரிட்டையர்ட் ஆக போகிறத விட இந்த நான் உனக்கு ஒரே செட்டில்மெண்ட்டாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது வந்து ரொம்ப இயல்பானது, அது மக்கள் ஆனால் காவல்துறைக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு யானை மாதிரி. அது நீங்கள் குத்தலாம், அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அது வந்து என்னன்னா அப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் உங்களை திருப்பி வச்சு சாத்தும். அதுதான் சிஸ்டம், அதுதான் காவல்துறை. இந்த கேங்ஸ்டர்ஸுகளுக்குள்ள மோதல் நடக்குது. இவன் போய் என்ன பண்ணுறான், 10 பேர் பிரபுவோட ஒயின் ஷாப்புகள் அடிக்கிறான், நொறுக்கிறான். அவன் போய் என்ன பண்ணுறான், லிங்கம் என்ன பண்ணுறான், அவங்களை போய் அடிச்சுக்கிறான். கடைசியில் லிங்கம் வந்து என்னென்னா அவன் பயங்கர ஃபோர்ஸாக போய் அடிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம்தான் வந்து ஒரு ரவுடிசத்துக்கான பேஸ். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ளே அடிக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எதிராளிக்கு அச்சத்தை கொடுக்கறது தான் வந்து முதலீடு. ஒரு ரவுடிக்கு வேற என்ன முதலீடு, அவன் நம்மளை மாதிரி மனுஷன் தானே. அப்போ இதில் வந்து லிங்கம் என்ன பண்ணுறான்னா அவனுடைய அடி வந்து மிக பலமான அடியாயிருது. அடித்து
அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த தங்கராஜோட அந்த என்டையர் சாம்ராஜ்யத்தை சாராய சாம்ராஜ்யத்தை அழிச்சிடுறான். கடைசியில் அவன் வந்து ஒரு வழக்கில் வந்து உள்ளே போயிடுறானுங்க. இவங்க கிட்ட தான் பேக்கப்புக்கு இருக்கே கோர்ட்டு வக்கீல் அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கு இல்லையா. பாருங்க உங்களுக்கு இயல்பாகவே என்னென்னலாம் இருக்குன்னு கவனிச்சிங்களா? ஒரு பண்ணுறது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கு போலீஸோட துணை இருக்குது, சட்டத்தோட துணையும் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிங்க. ப்ளஸ் வந்து இது போன்ற அடியாட்கள். அப்போ ஒருத்தன் வந்து வாழ்க்கை இழந்து நிற்கிற ஒரு லிங்கம். பிற்காலத்தில் அவனோட சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 கொலைகளுக்கு மேலே வந்து அவன் வந்து இதாகிறான். அப்போ அவனை வந்து எங்கே தூண்டுறாங்க பாருங்க. அவனுக்கு போக்கு இல்லாமல் போயிடுது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே என்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் அப்படி தான் வாழ்ந்தாகணும். ஒரு வழி பாதை மாதிரியா? ஒரு வழி பாதை அது. ஸோ அவன் வாழ்க்கையை அவன் விரும்பி தேர்ந்தெடுத்தானா இல்லை வந்து விதி வலியதுன்னு சொல்லி வந்து அவனுக்கு மாற்றுச்சான்னு தெரில. அவன் ட்ராவல் அப்படி போகுது. இப்போ வந்து அவனுக்கு அதீதமான செல்வம் குமியுது, காசு குமியுது. ஏன் எங்கே எதிராளி அடித்து காலி பண்ணானோ அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் இப்போ இவனோட ஒயின் ஷாப் ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு ஒரு பெரிய கேங் ஆகிருது. இப்போ தளபதி சூர்யாவும் தேவராஜும் 2 சாம்ராஜ்யங்களை வச்சுருக்காங்க. இப்போ வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அப்பவும் நட்பாக தான் இருக்கிறாங்க. இவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு எந்த ஒரு கேங்ஸ்டர்ஸும் இப்படி ஒரு மோதல் இல்லாமல் பிரிஞ்சு போனால் சரித்திரமே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு அற்பமான விஷயத்தில் பிரிவானு. இவனுங்க பிரிஞ்சது ஒரு அம்பாசிடர் கார்னால. இப்போ நம்ம வந்து லம்போகினின்னுவோம், பிஎம்டபிள்யூன்னுவோம், பெரிய லக்ஸரி கார்லாம், ப்ரீமியம் கார்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் அம்பாசிடர் கார் தான் லம்போகினி. ஆமாம், மோஸ்ட் சேஃபஸ்ட் வெஹிக்கிள், ரொம்ப சொஃபிசிகேட்டட் வெஹிக்கிள். அது மேலே பயங்கர கிரேஸு. ஸோ இப்படி ஒரு கார் வாங்கணும்னு லிங்கம் ஆசைப்பட்றான். இப்போ தான் பணம் வந்துருச்சு, அது கூட லவ் வந்துருச்சு, பெரிய போதை. அவனை எப்படி ஒரு கபடி பிளேயராக பார்த்து வந்து ரசிகர்கள் வந்து பார்க்க வந்தாங்களோ, இப்போ வந்து அவனோட வீர சாகசங்கள்லாம் அவனை வந்து இப்போ சுற்றியில் வந்து இருக்குது யங்ஸ்டர்ஸ். அப்போ அந்த விடலை பசங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரியான அட்வென்ச்சரர் பீப்புள்ஸ் வர்றான், அடிக்கிறான், இது பண்ணுறான், எவ்வளோ கெத்தாக போகிறான் பாரு, எப்படி போகிறான் பாரு அப்படின்னு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆயிடுது. இப்படி ஒரு கூட்டம். அப்போ ரவுடிசம்னு ஒன்று வர்றதுக்கு வந்து சூழல் ஒன்று காரணமாக இருக்கும். நீங்கள் நிறையா படங்களில் பார்த்தீங்கன்னா ரவுடிசம் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்லலாம் ஹீரோவை எப்படி எமர்ஜ் ஆவார்னா நத்திங்கில் இருந்து ஆரம்பிப்பார். அவர் ஒன்றுமே இல்லைன்ற இடத்துல வந்து ஒரு புழு மாதிரி இருப்பார். அவனை மிதித்து அடித்து அவனை வந்து என்ன பண்ணுவாங்க, பெரிய இதாக கொண்டு வந்துடுவாங்க. சரியா? ஸோ அது ஒரு வழின்னா, இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன பசங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்காது, ஒரு சரியான கல்வி பின்புலம் இருக்காது, ஒரு சரியான பேரண்டிங் இருக்காது, சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி இதை ரோல் மாடலாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், இந்த ட்ரக்ஸு, கஞ்சா, இது மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடியான இளைஞர்கள் போகிறதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கு. அது ஒரு கிக்கு. நீங்கள் ஃபுல்லாக ஒரு 4 பேர் ஃபுல்லாக ட்ரக்ஸை போட்டுட்டு ஒரு வழியில் போகிற ஒரு பைக்கை அடித்து அவன்கிட்ட செயினை ஸ்நாச் பண்ணுறது ஒரு கிக்கு. நீங்கள் அவனோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிப்பான், ட்ராப் அவுட்டர், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் என்னென்னா அது ஒரு கிக்கு. அவனுக்கு ஒன்று பெருசாலாம் செலவு பண்ண தெரியாது அவனுக்கு. பட் வந்து இப்படியான ஒரு வழிகேட்டுகளுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு கேங்ஸ்டர் ஃபார்ம் ஆகுது. இந்த கேங்ஸ்டர்களுக்குள்ள நல்லா நட்பாக இருந்தது வந்து ஒரு அம்பாசிடர் காரில் வந்து சனியை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, கார் வேணும்னு ஆசைப்படுறாரு லிங்கம். பிரபு வந்து ஒரு கார், ரொம்ப விலையுயர்ந்த கார், அந்த காரை வந்து வாங்கி கொடுக்குறாரு. இவர் அதுக்கான பணத்தை கொடுக்குறாரு. அந்த கார் வந்ததுக்கு பின்னாடி ஒரு லைஃப்பில் வந்து எல்லாமே நமக்கு வளர்ச்சியை நோக்கி ரொம்ப சென்டிமெண்ட்டாக சில இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல, அப்படியான யோசனை இருக்குது. அந்த காரை வந்து பயங்கரமாக பூஜிக்கிறாப்புல. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன ஆயிடுது, அந்த காரை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பிரபுவோட நண்பரே வந்து என்ன சொல்கிறாப்புல, அதை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன், கொஞ்சம் காரை கொடுனோன்னு. நண்பன் கேட்டால் சூர்யா கொடுக்காம இருப்பாரா? உடனே ஒரு பேர் கொடுத்துட்றாரு, காரை கொடுத்துட்றாரு. அவன் வந்து யாராக இருப்பான், இப்போ ஒரு அக்யூஸ்டோட ஃப்ரெண்டு யாராக இருப்பான், அவன் அக்யூஸ்டாக தானே இருப்பான். அவன் ஏதோ ஒரு கொலை வழக்கில் சிக்கி போய் கார் போய் மாட்டிக்கிடுச்சு. இவனுக்கு வந்து லிங்கத்துக்கு வந்து அந்த காருன்னா பயங்கர உயிர் கிரேஸு. அப்போ போய் தேவராஜ்கிட்ட போய் அண்ணல எதுக்கு எடுத்தாலும் வக்கீல் இருக்கிறார்ல, தேவராஜ்கிட்ட போய் சொன்னோன்னே தேவராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படியா நான் வாங்கி தரேன்னா ஒரு செலவாகுமாப்பா அப்படின்னா, பரவாயில்ல எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பெரிய செலவு 1 லட்சமோ, அந்த காலத்தில் 1 லட்சம்ன்ற பெரிய அமௌண்ட்டு, பரவாயில்ல எனக்கு அந்த காரை எப்படியா எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு வர்றாரு. வந்தால் அந்த காரெல்லாம் வந்து ஃபுல்லாக திருஷ்டிலாம் கழித்து எல்லாம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து அந்த 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 காரிலே போயிட்டுருக்கு. இவர் நிறையா வளர்ந்துறாரு, அந்த கார் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருதுன்னா அந்த காரை வந்து பிரபு கேட்குறாரு,
வேற யார் கேட்டாலும் கொடுத்துருக்க மாட்டாப்புல. கேட்கறது யார? பிரபு கேட்குறாரு. தளபதி கேட்கும்போது நம்ம எனக்கு கொடுக்காம இருக்க முடியுமா? காரை கொடுக்குறாரு. அப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்மியான ஒரு விலை கொடுக்குறாரு. பணம்லாம் எதுக்கு நமக்குள்ள, உன் ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, சரி உனக்குன்றதுனால நான் கொடுக்குறேன்னு சொல்லி காரை கொடுக்குறாரு. அந்த காரை வந்து இவரும் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்குறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, கொஞ்ச நாளுக்கு பின்னாடி பார்த்தா அந்த கார் வேற பூமாலெல்லாம் போட்டு வேற ஒருத்தன் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தோம்னா அந்த காரை வந்து பிரபு வந்து நல்ல ரேட்டுக்கு விற்றுருக்காப்புல. இது வந்து அவனுக்கு இதாயிடுச்சு. ரொம்ப அற்பமான காரியம்தான். லிங்கத்தோட பணத்துக்கு இன்னும் 10 அம்பாசிடர் கார் வாங்கலாம். பிரபுக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு 100 வாங்கலாம். அப்போ இதில் வந்து என்ன நடக்குது? அப்போ வந்து போய் நேராக போய் சண்டை போடுறான். நம்ம உனக்குன்னு சொல்லி தானே நான் கொடுத்தேன், நீ அதை போய் விற்கலாமா, இப்படி பண்ணலாமா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியே அப்படின்ட்டு. என்ன நீ பெரிய பெரிய ஆள் மாரி பேசிக்கிட்டு இருக்க, போடா போய் குப்பையில் போடுறவன் காரை, பெரிய இந்த காரு அப்படின்றான் அவன். அப்போ இதாகுது, அவனுக்கு எமோஷனல் ஆகுது. எமோஷனல் ஆகிட்டு என்ன சொல்கிறான், இந்த காரை பற்றி நான் கொடுத்த வாழ்க்கை உனக்கு. ஒரு இடத்துல அந்த ஆர்குமெண்ட் ஹீட் ஆகிட்டு நான் கொடுத்த வாழ்க்கை அப்படி இப்படின்னு அந்த பயங்கர பிரச்சனை ஆயிடுது. இந்த இடத்துல ஒரு கார், 2 ரவுடிகள் பிரிவதற்கு ஒரு காரு காரணமாக இருக்கா? பொதுவாக நீங்கள் ரவுடிகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு காரணமாக இருக்கும். இங்கே சென்னையிலே பல ரவுடிகள்லாம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பொண்ணு காரணமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு சின்ன ஈகோ காரணமாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பான், அவ்வளோ பெரிய வருஷம் நட்பு இதாகி போயிருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு காரு இதாகிடுது. அதில் வந்து 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சா 2 பேரும் வந்து ஜென்ம எதிரிகளாக மாறிடுறாங்க. நல்ல வேலை நம்ம தளபதி சூர்யாவுக்கும் தேவராஜுக்கும் அப்படி ஒரு இது நடக்கலை. ஏன்னா அவங்ககிட்ட அந்த அம்பாசிடர் கார் இல்லை. இந்த இடத்துல இந்த அம்பாசிடர் கார் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. அதில் என்ன ஆயிருதுன்னா, இவருங்க அவங்களோட நான் நீயான்னு வந்ததுக்கு பின்னாடி லிங்கம் வந்து பிரபுவோட சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதும், பிரபு வந்து இவரோட ஒயின் ஷாப்புகள் மற்ற பிஸ்னஸ் என்னென்ன இருக்குதோ அதை அழிக்கிறதும் ஒரு தொடர்கதியாக போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிருதுன்னா, லிங்கத்தோட நெருங்கிய கூட்டாளியான ஒரு நபரை வந்து என்ன பண்ணுறாங்க, வெட்டி, அவர் பேர் நாகராஜ் நினைக்கிறேன், ஒரு ரயில்வே ட்ராக்கில் போட்டுறாங்க. அது பயங்கரமான கோபமாயிருது. போய் இவங்களும் போய் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் கொலையெல்லாம் போகலை, கொலை பண்ணுறதோ எதுவும் போகலை லிங்கம். இவங்களோட ஆட்கள்லாம் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தோன்னே தென்தாமரை குளம்னு ஒரு ஊர், அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பிரபுவை கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா, இவனுக்கு பயந்துட்டானுங்க, சம்பவம் பண்ண தரல, திரும்ப பண்ண தரல. இப்போ ரவுடின்னா திரும்ப சம்பவம் பண்ணணும். நீ 1னா நான் 2 பண்ணாதான் பெரிய ஆள், 2னா 4 பண்ணணும். அப்போ இவன் கை படுத்துருச்சு, நம்ம தான் டாப்பு அப்படின்ற மாதிரி பிரபுவோட கேங்குக்கு இதாயிருது. அப்புறம் ஒரு பெரிய கேங்கு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனையே அடித்து நொறுக்கி, படங்களில் காட்டுறது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கி அங்கேருந்து பிரபுவை கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ பிரபு பண்ண தவறு புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் சட்டத்தோட பாதுகாப்பில் இருந்தாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்கிட்டு வர்றதை எந்த ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் எந்த ஒரு யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அப்பயே முடிவாயிருச்சு பிரபுவோட லைஃப் தான் முடிய போகுதுன்ட்டு. கோபத்தில் இவங்க எடுக்கிற முடிவுகள், அதாவது தான் அப்படின்றத ஒரு விஷயத்த காட்டணும். இப்போ ஒரு கை இப்போ பிரபு வந்து விட்டுட்டு உள்ள ஜெயிலில் விட்டுட்டு சட்ட ரீதியாக நம்ம பார்த்துக்கிறலாம், சட்ட ரீதியாக நம்ம பார்த்து ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சாதா பூபதி. ஆழ்தொட்ட பூபதினா அடித்து பார்க்கணும்ல, அப்போ உள்ளே போய் அடித்து பார்த்தாங்க. அதோட வந்து பிரபுவோட லைஃப்பில் வந்து முதல் சூனியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ லிங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நம்ம சட்ட ரீதியாக போனோம்னா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வேறு வேலை பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவரோட ரைட் ஹேண்டாக ஒருத்தர் இருக்கிறவனை தூக்கி வச்சு போட்டு செஞ்சிடறாங்க. இப்படி போயிட்டுருக்கு. இதில் என்ன ஆயிடுதுன்னா, போலீஸ் பக்கம் வந்து பிரபு வந்து வீக் ஆயிடுறான், லிங்கம் வந்து கை ஜாஸ்தியாயிருது. போலீஸ் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலாம், இல்லை அவங்க வந்து உங்களை தவறு செய்ய தூண்டலாம், எது வேண்டாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அனுப்பி, நான் சொன்னேன் யானை மாதிரி தான் அவங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சார்ஜ் எடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, பொதுவாக வந்து ஒரு இடத்துல இந்த லா அண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப மோசமாக போகுதுன்னு வச்சிங்களேன், ரவுடிசம் நிறையா பெருகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பக்கம் மோத விட்டுருவாங்க, மோத விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இது வந்து போலீஸோட நேச்சர் ஒன்று. நீங்கள் போய் தேவையில்லாமல் போய் மேன் பவர் போட்டு ஆர்டர் வாங்கி மேலிடத்தில் போனால் என்ன சொல்லுவாங்க, யாராவது ஒரு ஆளுக்கு முக்கியமான ஆளாக இருப்பாங்க, அது சிக்கலாகி போயிடும். இவங்க எவ்வளோ நாள் தான் இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க,
இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிங்கத்தின் பக்கம் கொஞ்சம் சாயிறாங்க. என்ன நடக்குதுன்னா இவர் வந்து லிங்கத்தோட ஒரு ஆளையும் செஞ்சுட்டாப்புல. அது போக என்ன பண்ணாங்கன்னா பிரபு போலீஸை வந்து ஒரு 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 சிஐடியில் வேலை பார்த்த ஒரு நபர், அவர் பேர் தங்கராஜ், அவரை வெட்டி போட்டாங்க. அவரை வெட்டி போட்டோன்னே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதாயிடுச்சு. அப்போ வந்து என்னன்னு கேட்டேன்னா கண்டுபிடிக்க முடியலை யார் பண்ணான்னு. ஆனால் பிரபு தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு யூகம் இருக்குது. நீங்கள் இதை கொண்டு போய் கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு அதுக்கு பல வருஷம் அலைஞ்செலாம் நீதி கண்டுபிடிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கங்க, எப்போ ஏதாவது ஒரு கும்பலில் ஒரு போலீஸ்காரன் தாக்கப்பட்டால் என்டையர் போலீஸ் யூனிட்டே அடிக்கும். அவங்க மேலே அடி விழுந்து சிவபெருமான மேலே சவுக்கு அடி விழுந்தோன்னே உலக மக்கள் மேலெலாம் அடி விழுந்துச்சுன்னு சொல்லி சிவபுராணத்தில் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் போலீஸ் மேலே ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா என்டையர் போலீஸ் யூனிட்டே வந்துடும். நீங்கள் வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து கோவை செல்வராஜ், கோயம்புத்தூரில் கோவை செல்வராஜ்ன்ற ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி கொல்லப்படுறாரு. அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். கோவையை பற்றி எரிஞ்சிச்சு, சரிங்களா? அதே தான் இங்கேயும் நடந்தது. அப்போ இது யார் அப்படின்றத இதுக்கு வந்து நம்ம நீதி விசாரணை நடத்தி காலத்தெல்லாம் விரையடிக்க வேணாம். யாருன்றது யார்கிட்ட போனால் லிங்கத்திட்ட போகணும். லிங்கத்திட்ட போகிறேன். லிங்கம் என்ன பண்ணுறாரு, ஒரே நாளில் உட்காந்து அதை ஃபுல்லாக ஸ்கெட்செல்லாம் யார் பாம்பின் கால் பாம்பு தானே அறியும், யார் பக்கம் யார் இருக்கா என்னன்றது அவங்களுக்கு தெரியுமா, அழகாக தூக்கிட்டு வந்துடுறாங்க. பாரதின்னு ஒருத்தன் அவன் தான் அவன் போட்டிருக்கான். பாரதி யார், பிரபுவோட ஆள், பிரபுவோட டச்சில் இருக்கிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், அவனை போட்டுறாங்க. சரி, அப்போ இந்த மக்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அட்டேங்கப்பா டிபார்ட்மெண்ட்டே லிங்கத்துக்கிட்ட வந்து நிற்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா லிங்கத்தோட மேலே கிரேஸ் வந்து இன்னும் மார்க்கெட் டிமாண்டு ஜாஸ்தியாகுது. அப்போ இந்த மைலேஜை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறான் லிங்கன். இப்போ பிரபு வந்து என்ன ஆயிடுது, இதுக்கு ஏதாவது சம்பவம் பண்ணணும் அப்படின்றதுல பிரபு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாப்புல. இந்த ஒரு மோதல் நடக்கும்போது என்ன ஆயிடுது, இவரோட ஆளை பழி வாங்கணுன்னா லிங்கம் வந்து இப்போ பழியை வாங்கியே ஆகணுன்ற ஒரு சூழல் என்ன பண்ணுறான்னா போயிட்டு இவனோட ரைட் ஹேண்டை ஒருத்தனை தூக்கி அடித்து காலி பண்ணுறான். அது மாத்திரம் இல்லாமல் இவன் பெயிலிருந்து வர்றாப்புல பிரபு. பெயிலிருந்து வரும்போதே என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே இவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆளுகளை செட் பண்ணி உள்ளே போயிட்டு பிரபுவை உயிரோடு எரிச்சு கொண்டுறான். பயங்கர வயலன்ஸ். எப்படி நடந்த நட்பு வந்து எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா வீடு புகுந்து வெட்டி எரிச்சு கொள்றான். கொண்டதுக்கு பின்னாடி இவன் வந்து ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலில் வச்சிடறாங்க. அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கேங் நடந்துக்கிட்டே இருக்குது, வார் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜெயிலில் இருக்கிறான் இவன், இருந்தாலும் வார் நடக்குது, பழி வாங்குதல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து திருநெல்வேலி சப் ஜெயிலில் வைக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடிகுண்டு ரெடி பண்ணுறான் அப்படின்ட்டு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் உண்மையிலே அவங்க வந்து கோழைகள், புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னா அவங்க வந்து எப்போவுமே இன்செக்யூராக ஒரு மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் யார் போடுவா என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க எங்கே ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தோம்னா அவன் ஜெயில் தான் அவங்களுக்கு. பொதுவாக வந்து பெரிய பெரிய கிரிமினல்களுக்கு எது புகலிடமாக இருக்கும்னா ஜெயிலு. அப்படி ஜெயிலில் இருந்தால் தப்பிச்சுக்கலான்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அவனை சுற்றி நிறைய அவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே 100கணக்கான வெடிகுண்டு, நான் அதை கையெறி வெடிகுண்டு, இந்த டிட்டனேட்டர்லாம் வச்சு கயிறெல்லாம் சுற்றி அப்படி பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் அந்த பகுதிகளோட நீங்கள் ரெக்கார்டெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுங்களேன், 2 கலவரம் நடக்குது, 2 மக்களுக்கு இடையில கலவரம் நடக்குதுன்னா சர்வசாதாரணமாக வெடிகுண்டு வீசுவாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். அப்படியான அந்த பகுதிக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட முதல் மத கலவரம் வந்து மண்டைக்காடு பகுதியில் தான் நடந்தது. அந்த ஏரியா தான் அது, அந்த கடற்கரை பகுதி தான். ஸோ இப்படியான ஒரு சூழலில் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் இந்த ஆள் வந்து ரொம்ப இதாகிடுவான்னு சொல்லி மதுரைக்கு கொண்டு போகிறாங்க. மதுரை ஜெயிலில் வைக்கிறாங்க. மதுரை ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் போலீஸ் இந்த நெட்வொர்க் வந்து பயங்கர டீப்பாக போயிட்டே இருக்கும். எப்படி டிபார்ட்மெண்ட்டில் இவருக்கு 5 பேர் ஆள் இருந்தாங்கன்னா அவருக்கு 5 பேர் இருப்பாங்க, அவருக்கு 5 பேர்னா இவருக்கு 5 பேர் இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாருங்கள் ரவுடின்னு சொல்லுவாங்க, இல்லை கத்தி எடுத்தவங்க கத்தியாலே சாவான்ட்டு, அது வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து திருப்பி அடிக்குவீங்கள. அப்படி இவர் போய் இப்போ மதுரைக்கு போனதுக்கு பின்னாடி என்னதான் நம்ம அந்த உள்ளூரில் ராஜா மாதிரி இருந்தாலும் நீங்கள் வேறு ஒரு மாவட்டத்தில் வேறு ஒரு சிறைச்சாலையில் போய் மத்திய சிறைச்சாலையில் வைக்கும்போது அவருக்கு உள்ளபடி ஆட்டம் கண்டுருச்சு.
ஏன்னா அங்கே நடமாட்டங்கள்லாம் எதை பார்க்குறவனுக்கு இருண்டதெல்லாம் பேயா தானே தெரியும் பயந்தவனுக்கு. அப்போ அங்கே நடமாட்டங்கள்லாம் இங்கே ஆஃபீஸர்ஸு அந்த கைதிகள் போகிற வர எவன் கையால் எப்போ சாபம்னே தெரியாது. அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தை சந்திக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ பெரோலில் எடுக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் வர்றாங்க. ஒய்ஃப்டே ஓப்பனாகவே சொல்லிடுறாரு, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே இனி நேரத்தை போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வேணான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கன்னியாகுமரி பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த கிளை சிறைச்சாலை கொண்டு வர்றாப்புல வெளியில் வந்துட்டு அங்கே வரும்போது இதனோட பழிவாங்குதல் வந்து நடக்குது. அது வந்து ரொம்ப கொடூரமான கிட்டத்தட்ட வந்து சுவரேறி குதிச்சு ஒரு 30க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து சிறைச்சாலையிலே வச்சு மிக கொடூரமாக கொண்டு மீன் ஸ்லைஸ் வெட்டுற மாதிரி வெட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் வெட்டி அவங்கள வந்து என்னோட தலையை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு கால்வாய் பக்கத்தில் போய் வச்சுட்டு போயிருக்கேன், சாக்கடை கால்வாய்கிட்ட போய் வச்சுட்டு போயிருக்கேன். என்ன சொல்ல வர்றானுங்கன்னா, நீ வந்து இதுக்கு தான் சம்பவம்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் வந்து லிங்கம் பண்ணுறாரு. அது என்ன பண்ணுறாருன்னா, நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு அடிக்கிறார். ஜட்ஜு பார்க்க நீதிமன்ற வளாகத்தில். அப்போ தான் அது இந்தியா முழுக்க பரவுது. அப்போ உங்களோட எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எதிரியை அழிக்கணும்னா உங்களுக்கு நிலையான ஒரு பயத்தை, இதுக்கு மேலே வந்து நீ என்னை எதிர்க்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும். அது வந்து அவருக்கு மாத்திரம் கொடுக்குற மெசேஜ் இல்லை, காவல்துறைக்கும் சேர்த்து நீதிமன்றத்துக்கும் சேர்த்து. நீ யாராலுமே என்னை தொட முடியாது, அந்தளவுக்கு நான் பெரிய டானு அப்படின்னு அவன் காட்டணுன்ற கட்டாயத்துக்கு வரான். நீதிமன்றத்துக்கு முன்னாடியே ஜட்ஜு பார்க்க வந்து பிரபுவோட ஆளை வந்து கொள்கிறான். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த ரவுடிகளுக்கும் போலீஸ்க்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் பற்றி சொன்னீங்க. இதுவே வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து இதில் தலையிடலையா, இல்லைனா இவங்களுக்கும் ரவுடிகளுக்கும் இருக்கிற பாண்டிங் என்னவா சார்? பொதுவாக இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் பணம் கொழுக்குதோ, எதெல்லாம் பணம் கொழுத்து போய் நிற்கிதோ, அது வந்து உங்களால் அரசாங்கத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் ரவுடிசம் இருக்கும். நீங்கள் இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. ரியல் எஸ்டேட்டில் வந்து அது வந்து இல்லீகலாக நீங்கள் நிறைய வேலைகள் நடக்குது அதில். அப்போ அதிலலாம் வந்து ரவுடிசம் இருப்பாங்க. எந்த அளவுக்குலாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஊரில் நீங்கள் போய் இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேங்ஸ்டரை கேட்காம வாங்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு ஸ்கிராப்போ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரவுடியை தாண்டி நீங்கள் எடுக்க முடியாது. இப்போ பாம்பேலாம் ஒரு காலம் வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, பாம்பேயில் சும்மா ஒரு சென்ட் லேண்டு வாங்குறா இருந்தாலும் டி கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த டி கம்பெனின்றது ஒரு நிழல் உலக ஒரு தாவூத் இப்ராஹிமோட கம்பெனின்னு சொல்லுவாங்க. லட்சம் பேர் இருப்பான், பக்கத்தில் இருக்கவங்க கூட யாருன்னு தெரியாது, அவன் கூட மேபி டி கம்பெனி ஆளாக இருப்பான், ஏஜென்ட்டாக இருப்பான். அப்படி ஒரு நெட்வொர்க்லாம் இருந்தது. ஸோ அவங்க வந்து திரையுலகம் வரைக்கும், அரசியல்வாதிகள் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வளைச்சி எடுத்து இது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கும் இவங்களுக்குமான அந்த தொடர்பு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியாகவே வச்சுருப்பான், தனக்கு அடக்கமான கையாக வச்சுருப்பான். மேலே ஏறிச்சுன்னு சொன்னால் இன்னொரு கையை வச்சு அவனை காலி பண்ணிடுவான். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் இல்லாத அரசியல் பின்னணியே இல்லை, அரசியல் கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம், 1-2 விதிவிலக்குகளை தவிர. அப்போ அரசியல்னு வந்தால் அங்கே வந்து ரவுடிகள்னு இருப்பாங்க. ஏன்னா எந்தெந்த இடங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சட்டப்பூர்வமான ஒரு காவல்துறையோட உதவிகள் கிடைக்காதோ அங்கெல்லாம் வந்து அதுக்கு இணையாக வந்து ஒன்று உருவாக்கி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் ஒரு தலைவன் சொல்லி. இப்போ என்ன வித்தியாசம்னா, இவனை அரசியல் படுத்த மாட்டாங்க, இவன் அரசியலாக வந்துடக்கூடாது. ஆனால் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, எந்த ஒரு ரவுடி வந்து தன்னை சுற்றி வந்து ஒரு மக்களை செட் பண்ணுறானோ, மக்களை முன்னிலைப்படுத்தி அந்த மக்களுக்கு வந்து மக்கள் சொல்லுவாங்க, அடேங்கப்பா அவர் யார் தெரியுமா, எங்கள் இனத்தின் காவலாளி, அவர் யார் தெரியுமா, எங்கள் தலைவர் அப்படின்னு மக்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவனுக்கு நல்லா தெரியும், இப்போ என்னை தொடரா இருந்தால் இத்தனை பேர் தாண்டி தான் நீ வந்து என்னை தொடணுன்ட்டு. அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவன் அரசியல்வாதியாக மாறுறதுக்கு வருவான். நான் பேர் சொல்ல விரும்பலை, சென்னையிலேயே வந்து நீங்கள் அப்படி பல அரசியல்வாதிகள் இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகளை பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு பெரிய சென்னைக்கே வந்து ரவுடிசம் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள், அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியில் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ எளிதில் போக முடியாது. அந்த தெருவே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண குடிசைவாழ் மக்கள் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த குடிசைவாழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோ, நீங்கள் தொட முடியாது. ஆனால் அவர் பார்க்குற தொழில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லீகலான 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் தான். இப்போ அது வந்து இன்றைக்கி வந்து அப்படியே அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேர்த்தி, அந்த ஸ்மார்ட்னஸ் தான் முக்கியம்.
ஒரு ரவுடி இப்போ வந்து டர்ன் டு பி அ பொலிட்டிஷியன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் வேணும். அப்போ விவேகம் இல்லாத வீரம் முட்டாள்தனம்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, யாரெல்லாம் விவேகத்தோடு இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்து மேலே கத்தியை கீழே போட்டு அப்படியே பதுங்கி பாஞ்சு போய் எங்கிட்ட செட்டில் ஆகி ஒளிஞ்சுக்கிடுவான். கடைசி வரைக்கும் நான் வந்து லிங்கா மாதிரி நான் வந்து என் வீரத்தை காட்டுவேன், மக்களுக்கெல்லாம் பயத்தை உருவாக்குவேன், அரசுக்கு பயத்தை உருவாக்குவேன், காவல்துறை நீதிமன்றத்துக்கு எல்லாம் பயத்தை உருவாக்குவேன்னு போனால் அது எண்டு இதுதான். ஏன்னா நீ யாருக்கு எதிராக போகிற இது பண்ணுற, சிஸ்டத்துக்கு எதிராக. ரெண்டாவது உன்னோடைய நோக்கம் வந்து ரவுடிசம்னா அது ரவுடிசம் தான், அதில் ஒன்றும் இது இல்லை, புனிதப்படுத்துறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து அப்புன்னு சொல்லுவாங்க, நக்சல்பாரி மூமெண்ட்டில் இருந்தாங்க அவங்க. அதே மாதிரி கலியப்பெருமாள், புலவர் கலியப்பெருமாள், அவரை பற்றியான இது கூட அந்த விடுதலை படத்துலலாம் வந்தது இல்லையா, அது மாதிரி ஆட்கள். பாலன்லாம் மிகப்பெரிய பல்கலைக்கழக பட்டதாரி. அவங்க போராடினது எதுக்கு போராடினாங்கன்னா, மக்களோட விடுதலைக்காக, நிலமற்ற விவசாயிகளோட விடுதலைக்காக, அவங்களோட உரிமைக்காக, பண்ணையார்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக. அவங்க படிப்பு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டு அர்ப்பணித்து வாழ்ந்து கடைசியில் அவங்க வந்து மக்களுக்கு, அதாவது அரசுக்கு எதிரானவர்கள் சொல்லி அவங்க கொல்லப்பட்டவர்கள் தான் அதிகமான மக்கள். ஸோ அந்த மக்கள் வந்து காலத்துக்கு நினைவு கூறப்படுவாங்க. ஆனால் இது போன்ற ரவுடிகள்லாம் வாய்ப்பு இல்லை. ஒன்று விதிவிலக்குகள் நம்ம பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறோம். எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், வளரவே விட மாட்டாங்க, அப்படியே அழிச்சு காலி பண்ணிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 2 பெரும் கட்சிகள்னு வச்சுக்கோங்களேன், எதிரும் புதிரும்னு 2 கட்சி இருக்குன்னு வைங்களேன். இவனுக்கும் ஆள் இருப்பான், இவனுக்கும் ஆள் இருப்பான். இந்த ரவுடிங்கெல்லாம் இந்த கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த ரவுடிங்கெல்லாம் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளே நிறைய பார்த்துருக்கோம். இதே மெரினா பீச்சில் ஓட வெட்டி ஒரு கட்சி கூட்டம் நடத்துது. அப்போ ஓட விரட்டி அடித்து வெட்டின ஒரு மிகப்பெரிய ரவுடியை தான் யாருக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு முன்னாடி அவங்களே ஒன்று போட்டு என்கவுண்டர் போட்டு முடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ ரவுடினா நீ அதோட நீ பாடிங்க, எனக்கு அடியால் அவ்வளோ, நீ அதுக்கு மேலே நீ அதிகாரமிக்கவனா மாறக்கூடாது. ஆனால் 1-2 விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பீகாரில் வந்து பப்பு யாதவ் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவன் காலேஜ் படிக்கும்போதே ரவுடிசம், கேங்ஸ்டரு, குண்டாஸு, வெப்பன்ஸ்லாம் வச்சு கொலை பண்ணுறது அப்படியான. ஸோ நார்த்தில் அது பாசிபிள், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அது இல்லை. ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து இவங்களோட ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள். இதுதான் இவங்களுக்கான தொடர்பு. ஆனால் ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாது. எப்போவுமே வந்து அரசு அதிகாரி, அரசியல்வாதிகள் காலு கீழே தான் வந்து குண்டர்கள் இருப்பாங்க. குண்டர்கள் வந்து எந்திரிக்க விட மாட்டாங்க. காவல்துறை என்ன பண்ணோம்னா இது 2 பேரையுமே பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மீறிச்சுன்னா காவல்துறை வந்து அந்த சிஸ்டம் வந்து அழிச்சு காலி பண்ணும். ஓகே சார், நன்றி. நன்றி.